அண்ட் வெல்கம் பேக் அகைன் கந்தலூர் டைரிஸ். நைட்டு பார்ட்டிலாம் முடிச்சுட்டு மப்பு தெளிஞ்ச உடனே நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ஹனி டாக் என்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹனி பீஸ் எல்லாமே வந்து இந்த பாறைங்களில் ஃபுல்லாக கூடு கட்டி தேன் கூடு கட்டி இருந்துகிட்டு இருக்குது. இது ஜஸ்ட்டு ஒன்லி விசிட்டிங் பர்பஸ்க்கு மட்டும் தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம போயிட்டு அதுலேருந்து தேன்லாம் எடுக்க முடியாது. அங்கே இருக்கிறவங்களும் அந்த தேன்லாம் எடுத்து எதுவும் சேல்றம் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு வந்து இது ஒரு ஸ்பாட்டாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே போன இடம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி தோட்டம் அண்ட் ஆப்பிள் தோட்டம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி தோட்டத்தை போய் பார்ப்போம். ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களே ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி வச்சு அதில் விளையிற ஸ்ட்ராபெரிஸை எடுத்து அப்படியே சேலுக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப பெருசாலாம் இல்லை. பட் ஆனால் நாங்கள் வாங்கி சாப்பிட்டதில் ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்குது. கிலோ 600 ருபீஸ் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது இங்கேருந்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அங்கே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்குது. என்னென்னு கேட்டால் ஜூலை ஆகஸ்ட் மேலே தான் நல்லா பெருசாக காய்க்கும் அப்படின்றாங்க. இருந்தாலும் இருந்த ஆப்பிளை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு ஸ்பாட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நிறைய ஷூட்டிங்லாம் கூட நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட் சொல்லிட்டு இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா லெமன் ஸ்மெல் அடிக்குது. அதாவது நம்ம லெமன் கிராஸ் வந்து நம்ம நார்மலாக சென்னையில் கூட நம்ம ஸ்மெல் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இங்கே இருக்கிற லெமன் கிராஸ் வந்து வேறு ஒரு அரோமா ஸ்மெல் அடிக்குதுங்க. நல்லா சூப்பரான ஸ்மெல்லு, தனி ஃப்ராக்ரன்ஸு, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே டென்ட்லாம் போட்டு ஒரு நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஏற்ற இடமா, இந்த மாதிரி டான்ஸ்லாம் இல்லைனா சாங்குக்கு ஏற்ற இடமா தான் இந்த ஸ்பாட்டு இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இதில் மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்பாட்டு இல்லைனா இன்னும் நிறைய ஸ்பாட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான நம்ம டூருக்கு கொண்டு போயிருப்போம்ல அந்த கார்லாம் இதில் போயிட முடியாதுங்க. இந்த பாதியில் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பு அதுக்கேற்ற மாதிரி வண்டிகள் தான் நம்மளால் இந்த இடத்துக்கெல்லாம் போக முடியுது. இல்லைடா நானே 4 வீல் டிரைவ் தான் வச்சுருக்கேன், அதெல்லாம் கொண்டு போகிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு சாகசம் பண்ணிங்கன்னா அப்படியே ஓரமாக அங்கேயே அந்த பழைய பொருள் போடுற இடத்துலேயே போட்டு வர வேண்டியது தான். நாங்கள் போன பாதையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப்லாம் ஆல்மோஸ்ட் மாட்டிக்கிச்சு. ஆனால் அது ஈஸியாக எடுத்துகிட்டு திருப்பியும் கொஞ்சம் தள்ளி ஓடிட்டு போயிடுறாங்க. இதே நம்மளுடைய காராக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த சைடில் வரும்போது நீங்கள் வந்து போனால் போது காசுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு 2000 ஒரு 3000 கொடுத்து இந்த மாதிரி ட்ரெக்கிங்கில் உங்களுடைய வெஹிக்கிள் எடுக்காமல் இந்த மாதிரி ஜீப்பில் போயிட்டு வந்துடுங்க.